டாக்டர் திவாகர் சாருக்கு தேசிய விருது வாங்கித் தருவேன் சவால். உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 100 நாட்கள் சம்பளம் இல்லாமல் நடித்தாள். டாக்டர் திவாகர் சாருக்கு தேசிய விருது வாங்கித் தருவேன் சவால். வணக்கம், நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நாங்கள் உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம வாட்டர் மெலான் ஸ்டார் டாக்டர் திவாகர் சார் வந்துட்டு பார்வையற்றவங்களுக்காக 100 நாட்கள் சம்பளம் இல்லாமல் நடித்தார்னு சொன்னால், நான் திவாகர் சாருக்கு தேசிய விருது வாங்கித்தரேன். சவால். இந்த உலகை வெல்லவா படத்தோட கதைக்களம் அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகை வெல்லவா படத்தில் ரியல் சவால் இருக்குது. நான் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு சவால் விடுறேன், தமிழ் சினிமா நடிகர்கள் எனக்கு சவால் விடுறாங்க. அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குறதுக்காக ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நாங்கள் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கோம். அது என்ன சவால்னு சொல்கிறேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வைத்தும் 8 தேசிய விருது வாங்கி தருவேன். அப்படி இந்த உலகை வெல்லவா படத்திற்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, ரஜினி, கமல், விஜய், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா. நான் இந்த சவால் விடுறேன். அதுக்கு அடுத்தது ஒரு நடிகர் எனக்கு சவால் வர்றாங்க. தம்பி, நீ 4-5 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம், 8 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம், நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ₹1 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக நான் 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், 100 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் ஒரு நடிகர் எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த படத்தில் ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எப்படியெல்லாம் முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்க போகிறோம், முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் மூவ் பண்ண போகிறோம். முதல்வர் ஐயா அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எங்களுக்கு எவ்வளோ அன்பளிப்பு கொடுக்க போகிறாரு. அன்பளிப்பு கொடுத்த பிறகு எனக்கு சவால் விட்ட நடிகர் இந்த படத்தில் 10 நாள் 100 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாரு. அவருடைய கேரக்டர் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அது ரியலாக கதைக்களமாகவே ட்ராவல் ஆகும். இந்த படத்தில் வந்துட்டு கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு சிலை செதுக்கிற மாதிரியே நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் உருவாக்கியிருக்கோம். பார்வையற்றவர்களுக்கும் உதவி இயக்குனருக்கும் 100 நாட்கள் உணவு விருந்து வைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம் உருவாக்கியிருக்கோம். ரியலாக பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்குனர்களுக்கும் இப்போதைக்கு சைலண்ட்டாக ஒரு 30 பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்குனருக்கும் மறுவாழ்வில் கட்டுற மாதிரி இந்த படத்துக்குள்ளே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். உலகை வெல்லவா 2ல் வந்துட்டு 200-300 பார்வையற்றவங்களுக்கு உதவி இயக்குனருக்கும் மறுவாழ்வில் கட்டுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உலகை வெல்லவா படத்தோட கிளைமேக்ஸில் 10 பார்வையற்றவங்களுக்கு நாங்கள் ரியலாக மாற்று சிகிச்சை பண்ண போகிறோம். மாற்று சிகிச்சை பண்ணி அந்த பார்வையற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த படத்துக்குள்ளே பார்வைகள் கொண்டு வர போகிறோம், அது ரியலாக கதைக்களமாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். வாட்டர் மெலான் சாரை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த படத்தில் 2வது ஹீரோவாக நம்ம வாட்டர் மெலான் டாக்டர் திவாகர் சாரை வந்துட்டு 2வது ஹீரோவாக தேர்ந்தெடுக்க நான் தயாராக இருக்கேன். அவர் எனக்கு சவால் விடணும், ப்ரெஸ் மீட் வச்சு எனக்கு சவால் விடணும். நம்ம சந்துரு டைரக்டர் வந்துட்டு ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ₹1 அன்பளிப்பு வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னால், இந்த படத்தில் பார்வையற்றவங்களுக்காக நான் 100 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு ப்ரெஸ் மீட் வச்சு திவாகர் சார் சவால் விடணும். திவாகர் சார் ஒரு நடிப்பு அரக்கன், தமிழ் சினிமாவுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம். திவாகர் சார் மாதிரி ஒரு நடிகனை இனிமேல்ட்டு தமிழ் சினிமா கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்குள்ளே வந்திருக்காரு. யார்? நம்ம திவாகர் சார் பப்ளிசிட்டிக்குள்ளேயும் வந்திருக்காரு. நடிப்பு அரக்கன். அவரை வந்துட்டு கரெக்டாக பயன்படுத்தலை நம்ம தமிழ் சினிமாவில். இன்னும் நம்ம டாக்டர் திவாகர் சாரை கரெக்டாக பயன்படுத்தலை. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் திவாகர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் வரோம். அடுத்த சூப்பர் ஸ்டாரே நம்ம திவாகர் சார் தான் நினைக்கிறேன். எதில்? பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு விஷயத்தில் அடுத்த சூப்பர் ஸ்டாரு திவாகர் சார் தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் மட்டும் பார்வையற்றவங்களுக்காக 100 நாட்கள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி நம்ம திவாகர் சார் சொன்னாருன்னு சொன்னால்,
தமிழ்நாட்டு மக்கள் திவாகர் சாருக்கு கோயில் கட்டுவாங்க. இது உண்மை. ஏன்னா பார்வையற்றவர்களுக்காக சம்பளம் இல்லாமல் நடிக்க வரப்போகிறேன்ற ஒரு வார்த்தையை ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும். ப்ரெஸ் மீட் வச்சு பார்வையற்றவங்களுக்காக 100 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு திவாகர் சார் சொன்னாலே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் திவாகர் சாருக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்வையற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப பேர். அந்த பார்வையற்றவங்களுக்காக இந்த உலகை வேலா படத்தில் திவாகர் சார் சம்பளமே இல்லாமல் நடிக்கணும். இது என்னுடைய ஆசை. திவாகர் சாருக்கு தேசிய விருது வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. திவாகர் சாருக்கு தேசிய விருது வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது என்னுடைய சவால். திவாகர் சார் வந்து ஒரு அசுர நடிகன், நடிப்பு அரக்கன். சிவாஜி சாரை வந்து அவர் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணார். அதனால நம்ம திவாகர் சாரை கொஞ்சம் கேவலமாக பேசினேன். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா திவாகர் சார் மாதிரி ஒரு நடிப்பு அரக்கன் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷம். நம்ம உலகை வேலா படத்தில் திவாகர் சார் பார்வையிட்டவங்களுக்காக சம்பளமே இல்லாமல் நடிக்க வராருன்னு சொன்னால் அவருக்கு தேசிய விருது வாங்கி கொடுக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். நன்றி. டைரக்டர் ஏம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி கடைசி அந்த சவால் விட்டுறேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வைத்தும் 8 தேசிய விருது வாங்கி தருவேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி, கமல், விஜய், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரா? தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவர்களுக்கு, ஒட்டுமொத்த பார்வையற்றவர்களுக்கு ஒரு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு பெரிய நடிகர்கள் முன் வரணும். பார்வையற்றவங்களுக்காக இந்த படத்தில் சம்பளம் இல்லாமையே நடிக்கணும். பார்வையற்றவர்களுக்கு வந்துட்டு வாழ்நாள் முழுக்க உணவுக்கு கஷ்டமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். நன்றி. டைரக்டர் ஏம் சந்து. என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்தாலும் என்னை எடுங்க. 9150871338 இதான் என்னுடைய செல் நம்பர். டாக்டர் திவாகர் சாருக்கு தேசிய விருது வாங்கி தருவேன். சவால்.